ம். அப்போ கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டீங்க அதானே? நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? எனக்கு என்ன இருக்குது உங்ககிட்ட சொல்லணும்னு? நீங்களும் எல்லார மாதிரியும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்னை விட்டுட்டு போயிடுவீங்கள்ல. அப்புறம் என்ன, உங்ககிட்ட ஏன் நான் ஷேர் பண்ணணும் என் வலியும் வேதனையும்? ஆமாம், விட்டுட்டு போகிறதுக்கு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே போட்டான்னு வச்சுக்கோங்க. அவளை பாருங்க அவளை. இங்கே பாருங்க, எனக்கு ஒன்றும் பேச தெரியாமலாம் இல்லை, கோவப்பட தெரியாமலாம் இல்லை. உங்ககிட்ட கோவப்பட மாட்டேன், அவ்வளோதான். மற்றபடி வெளியே கேட்டு பாருங்க, இந்த ராம் யாருன்னு தெரியும். ஐயோ, ரொம்ப பயந்துட்டேன். வாய்க்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்லை. என்ன பிரச்சனை? என்ன வலிக்குது? என்ன விஷயத்த நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் அழுகுறீங்க? இப்போ சொல்லுவீங்களா மாட்டீங்களா? ஹலோ மை டியர் டார்லிங், உங்களுக்கு என்ன பிரச்சனையானாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் சரி பண்ணி வைக்கிறேன். சரி பண்ண முடியாத பிரச்சனையும் நான் சரி பண்ணுவேன். ஏன் ரேஷ்மா காண்டி? எதுக்கு? ஏன் என்னை காண்டி பண்ணணும்? ஏன்னா பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா புருஷன் தானே பார்த்துக்கணும், அதுதான். ரொம்ப தான். சிப்போயா. இப்போ எவ்வளோ அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு. அழுதுகிட்டு உட்காந்துட்டு மூலையில் யாராச்சும் இந்த மாதிரி பண்ணுவாங்களா? முட்டாள்தனமா. நிறைய வாட்டி சொல்லிட்டேன், கண்ணெல்லாம் சவந்து ஒரு மார்க்கமாக இருக்கும் போது என்னால் ஏதாச்சும் நடந்ததுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, பார்த்துக்கோங்கன்னு சொல்லி. ஆனாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க, பார்த்துக்கோங்க. ஹலோ ஹலோ ஹலோ, போதும். என்ன சிரிப்பு? ஏன் சிரிக்கிறீங்க? என்னை பார்த்தா என்ன ஜோக் பண்ணுற மாதிரியே தெரியுது? இல்லை என்னை பார்த்தா கோமாளி மாதிரி தெரியுதா? என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு கோமாளி மாதிரி தெரியுது, அப்படி தானே? உங்களுக்கும் என்னை பார்த்தா அலட்சியமாக தெரியுது, அதானே? எல்லாரும் மாதிரியும் நீங்களே என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் இங்கே என்ன கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இல்லை, ரேஷ்மா கிட்ட எந்த விஷயத்த பிடிச்சி ரேஷ்மா தான் வேணும்னு முடிவு பண்ணணும், அதையே இழந்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களேன்னு பார்த்துட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது இந்த பைத்தியக்காரியன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், அதுதான். என்ன இழந்துட்டேன்? அதே மாதிரி தான் இருக்கேன். என்ன இழந்துட்டேன்? என்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு ரேஷ்மான்னு சொன்னாலே பிடிக்கும். ஏய், சும்மா ஜஸ்ட் ஃபன்னு. முதல்ல இங்கேருந்து போங்க நீங்கள். போகணுமா? ம் உண்மையா போகணுமா? ம் சத்தியமா? ம் சரி, எனக்கு கொஞ்ச நேரம் பேசணும்னு தோணுது, நான் பேசிட்டே போகிறேன். ம் அப்போ உங்களுக்கு தோணலை? எனக்கு மட்டும்தான் தோணுது என் கூட கொஞ்ச நேரம் பேசணுன்ட்டு, அப்படி தானே? என்னை பற்றி சொல்லுங்கள், உங்களுக்கு தோணலைன்னு. இவன் கூடவே இருந்தால் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணவே இல்லை, அப்படி தானே? சொல்லுங்கள். ஹலோ, உங்ககிட்ட தான் கேட்குறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் கூட பேசினா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. பிரச்சனை எல்லாம் எதுவுமே யோசிக்காமல், அதனால் யோசித்தேன். மற்றபடி உங்கள் மேலே எனக்கு. என் மேலே உங்களுக்கு சொல்லிடுங்க. ஹலோ, நான் அப்படி சொல்லலை. அது என்னன்னா அது வந்து. அதுக்கு பேர் தான் நானும் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஆன்சர் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள். சரி சரி, அப்புறம் பேசிக்கலாத. எனக்கு ரேஷ்மானாலே பிடிக்கும். ஆனால் ரேஷ்மா கிட்ட பிடிச்சது எல்லார்கிட்டையும் இருக்கணும்னு நினைக்கிற விஷயம் என்னது? என்னது? அதான் என்னது? யோ சொல்லு. ஃபஸ்ட்டு நாள் உங்களை மீட் பண்ணது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஹாஸ்பிட்டலில் ஐ திங்க் சாரியோடு வந்திருந்தீங்க. நைட் ஷிஃப்ட் வந்து கண்டினியூ பண்ணீங்க. ரீனா கிட்ட ஏதோ ஒரு டாக்குமெண்ட் பற்றி கோவமாக பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் வந்து போல்டாக என் ரேஷ்மா, உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் வெளியே காட்டாமல், ஒர்க் ப்ளேஸில் காட்டாமல் அதை நிதானமாக யோசிங்க. உங்களை விட்டுட்டு போன அந்த பொண்ணை நம்பி நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தேடுங்க அப்படின்னு எனக்கு அவ்வளோ போல்டாக என்னையே எனக்கு தந்த ரேஷ்மா அன்னைக்கு பிடிச்சது அவளை. ஆனால் இன்னைக்கு அவளையே தொலைச்சிட்டு வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கா. முன்ன பின்ன யாருன்னு தெரியாது, எவருன்னு தெரியாது, வேலை செய்கிற டாக்டர்னு மட்டும் தெரியும். யார் இருந்தால் எனக்கு என்ன? எனக்கு தப்புன்னு படுது, நான் பேசுகிறேன். எனக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா நான் பேசுவேன், அதை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. எனக்கு தப்பாக கரெக்டான முடிவு எடுக்கிறது தெரியும். என் உரிமையை நான் தான் டிசைட் பண்ணுவேன், மற்றவங்க யார் என்ன எப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னு தெளிவாக சொன்ன தருணம் என் ரேஷ்மா. என் ரேஷ்மாவை ஃபஸ்ட்டு பார்த்த விதம் அவ்வளோ போல்டாக, அவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து என்னையே எனக்கு தந்த என் ரேஷ்மா. எந்த பிரச்சனை வந்தாலும் நிதானமாக உட்காந்து யோசிக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லி கொடுத்த என் ரேஷ்மா இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைக்காண்டி அதை நினச்சி அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. அது என்ன பிரச்சனை? சரி, ஓகே, என் மேலே நம்பிக்கை இல்லை சொல்ல வேண்டாம். மேபி நான் வேணால் உங்களை என்னுடைய எல்லாமாவும் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன அப்படி நினைக்கலையோ என்னமோ, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு எப்போவுமே ரேஷ்மா இப்படி தான், என்னுடைய எல்லாமே ரேஷ்மா தான்.
அதனால் நீங்கள் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை, சொல்லி தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் நம்மளுக்கு வலிக்குது, வேதனையை தருது அப்படின்னு தெரிஞ்சு அதையே போட்டு ஏன் நினச்சி அழுகணும்? ம், சொல்லுங்கள். அதுலேருந்து டைவர்ட் ஆகலாம்ல. உங்களை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். அம்மா, பாட்டி, குழந்த, அப்பா, வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க. இத்தனை பேர் இருக்கும்போது நீங்கள் ஏன் தனியாக ஒரு ரூமில் வந்து உட்காந்து அழுகுறீங்க? ம், இங்கே பாருங்க ரேஷ்மா, வலிக்குதுன்னு தெரியுது, காயப்படுறோன்னு தெரியுது அப்படின்னா அந்த விஷயத்த மறக்கிறது தான் நல்லது எல்லாருக்குமே. புரியுதா? ஒருவேளை மறக்க முடியாது அப்படின்னா, நம்மளுக்கு வந்த காயம் அந்த அளவுக்கு பெருசு அப்படின்னா என்ன பண்ணணும் சொல்லுங்கள். அதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் தேடணும். அந்த காயத்தை மறக்கணும் அப்படின்னா வேற ஒரு விஷயத்த பண்ணுங்க. உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்தில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. குழந்தை கூட இருக்க பிடிச்சிருக்கா, குழந்தை கூட இருங்க. வேலை செய்ய பிடிச்சிருக்கா, வேலையை செய்யுங்க. எந்த விஷயம் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தருதோ அந்த விஷயத்த பண்ணுங்க. நம்மளுக்கு வருத்தத்தை தரதை விட சந்தோஷம் தர விஷயத்த பண்ணால் நம்ம ரொம்பவே ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருப்போம். இது எனக்கு என் ரேஷ்மா சொல்லி கொடுத்தது. என்கிட்ட ஃபர்ஸ்ட் வாட்டி பேசும்போது என் ரேஷ்மா எனக்கு சொன்னது. இப்போது அதே விஷயத்த என் ரேஷ்மாக்கு நான் திரும்பி சொல்கிறேன். எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இது இந்த வாழ்க்கை. அப்போ நீங்கள் என் கூடயே இருக்கீங்களா? புரியல? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. ம். இன்னொரு விஷயம், எப்போவும் எதுக்காண்டியும் அழுகாமல் இருங்க, சரியா? எல்லாமே மாறும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி. சரி, ஓகே, கிளம்புறேன். ம், பார்த்துருங்க. நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்களேன். இருக்கணும்னு எனக்கும் ஆசை தான். புருஷனா காலம் முழுக்க உன் கூட இருக்கேன். இப்போது அம்மா வீட்டில் இருக்காங்க தனியாக, பாவம். அதுவும் இல்லாமல் காலையிலேருந்து போகலையா, சாப்பிட்டாங்களா என்னன்னு சரியாக தெரியல. ஃபோன் பண்ணி கேட்கும் போதெல்லாம் சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அம்மாவையும் நான் தானே பார்த்துக்கணும். ம், அழுகாமல் பத்திரமா தைரியமாக போல்டாக எந்த விஷயத்தையும் என்னால் முடியும், என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருங்க, சரியா? பார்த்துக்கோங்க. போயிட்டு வரேன். உங்களுக்கு என்கிட்ட பேசணுன்னா ஃபோன் பண்ணுங்கள், பேசலாம். ஏலே, இந்த நேரத்தில் இந்த நடுராத்திரி இங்கே வந்து நின்றுக்கிட்டு கிடக்கிய? ஏன் உன் பொண்டாட்டி ஒன்று தேட மாட்டாளோ? தேடுவா. ம், கல்யாணம் ஆகிற வரைக்கும் பின்னாடியே திரிய வேண்டியது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அந்த பரன் சொல்லிட்டு அத்தா பரன் விட வேண்டியது, அப்படிதானே? அப்படிலாம் இல்லை பாட்டி. என்ன பாட்டி உங்கள் பிரச்சனை? இங்கே என்ன பிரச்சனை கண்டி வந்திருக்கேன், நீங்கள் வேற இதையாச்சும் பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க பாட்டி. ஏன் பாட்டி இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை, தெரியாம தான் கேட்குறேன். நீ என்னத்துக்கு கல்யாணம் முடிச்சா? ஆ, எதுக்கு கல்யாணம் முடிப்பாங்க? சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். ம், அந்த சந்தோஷமா தான் எனக்கு தெரியுமே. ரகு சொன்னாமல என்ன சந்தோஷமா குடும்பம் நடத்துறேன்னு சொல்லிட்டு. கேட்கறக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு உன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு கிடக்கியோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. கையை காலை முறிச்சு விடுவேன் பார்த்துக்கோ. ஆமா, பிள்ளைய கல்யாணம் பண்ணுவாராம், பிள்ளை கூட சேர்ந்து வாழ மாட்டாராம். ஆளை பாரு ஆளை. இல்லைன்னு தெரியாம கேட்கேன். அப்ப என்னத்துக்குலாம் நீ கல்யாணம் முடிச்சா? என்னத்துக்கு கல்யாணம் முடிக்கா? உட்காந்து அழகு ரசிக்கிறதுக்கு. ரசிச்சு முடிச்சிட்டியா இல்ல இன்னும் ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கியா? ஐயோ பாட்டி, ஏன் பாட்டி இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? இந்த மனுஷன் வேற உள்ள இருந்து வருவாருன்னு பார்த்தா வந்தும் தொலைய மாட்டேங்கிறாரு. நீங்க போய் கூட்டிட்டு வாங்க, போங்க. ஏன் நீ போய் கூப்பிடு? அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க போய் கூப்பிடுங்க, போங்க. உனக்கு இருக்க அதே நோதிரி தான் எனக்கும் இருக்கும். சும்மால கடை வர வரைக்கும். பாட்டி என்ன சொல்றாங்க? ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்களாமா? அவளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 4 வேணுமா. அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு கிடக்கும். ஓ, சரி 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 சரி. இல்லைன்னா கல்யாணம் முடிச்சுட்டு இந்த படுபாவி பையனுங்க என்ன பண்றானுங்க, அந்த பலனை அப்படியே விட்டுட்டு போயிடுறானுங்க. அதனால அவ யோசிச்சுதான் கல்யாணம் முடிவாளாம். முன்னாடி கல்யாணம் முடிக்கிறதுக்கு பின்னாடியே அலைவாங்களாம். உன்ன மாதிரி தான் பாட்டி. உண்மையை தர சொல்றேன். கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடியே அலைவாங்களாம். கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே விட்டுட்டு போயிருவாங்களாம். நீ அப்படித்தானே பண்ணிக்கிட்டு கிடக்கா? அதான் உன்னை பார்த்துட்டு கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு பிடிவாதத்துக்கு இருக்கான்னு நினைக்கேன். எனக்கு கல்யாணம் முடிஞ்சு இப்போ தான் 4 நாள் தான் ஆகுது. அவங்க பார்த்து பழகி 3 மாசத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் பாட்டி நீ இருக்க பாரு, எனக்குன்னே வருவியா பாட்டி எங்க இருந்தாச்சும்? சொல்றேன். எதுவுமே சொல்ல தேவையில்ல. அவன் கூட சேர்ந்து அப்பவுமே நானும் போயிருக்கணும். நின்றுகிட்டு இருக்கான் பத்தியா? எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். என்னமில்ல வேணும்? எதை சாப்பிட்றதுக்கு வேணுமோ? ஐயோ பாட்டி. ஆதி, நீங்க அது ரேஷ்மாக்கா கிட்ட பேசிட்டு போலான்ட்டு வந்தோம், அதான். ஓ சரி சரி. இந்த நேரத்துல நீங்க மட்டும் தனியா தான் வந்தீங்களா? இல்ல ரகுவும் வந்தான், கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பேசிட்டு போகணும். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல அது வந்து ரேஷ்மாக்கா கிட்ட அப்படி. ஒரு நிமிஷம், ரேஷ்மா கிட்ட எதுவுமே சொல்லலை. அவ ஏன் சொல்லலைன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் என்ன காரணம்னு இது வரைக்கும் நான் கேட்டு பார்த்த வரைக்கும் சொல்லலை. ஆனாலும் சமாதானப்படுத்திட்டு பேசிட்டு வந்திருக்கேன். நார்மலாக தான் இருக்குது. என்ன பிரச்சனைன்னு தெளிவாக சொல்ல முடியுமா? அது உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. சர்ஜரி விஷயத்தில் ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறமா ரேஷ்மாக்கா எங்களை பார்க்க வந்தாங்க. அப்போது ரகு கொஞ்சம் கோவத்தில் ரேஷ்மாக்கா கிட்ட கொஞ்சம் பேசிட்டான். அதனால் அக்கா கோச்சிட்டு வந்துட்டாங்க. ஓ, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து என்னன்னா, இல்லை கண்டிப்பாக சொல்லணும்லாம் இல்லை, உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னா ஓகே தான். சேச்சே அப்படிலாம் இல்லை.
அது வந்து ரகு டக்குன்னு ம், இதே இடத்துல ராம்குமார் இருந்தால் நீ இந்த மாதிரி தான் டிசிஷன் எடுப்பியான்னு சொல்லி அவசரப்பட்டு கொஞ்சம் உங்களை வச்சு பேசினதுனால ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யாமல் அவர்கிட்ட அப்படி இப்படின்னு பேசிட்டான். அதுதான் அக்கா கோவத்தில் வந்துட்டாங்க. ஓகே. ரேஷ்மா என்ன சொன்னாங்க அதுக்கு? இல்லை அக்கா அந்த இடத்துல எமோஷ்னல் ஆகிட்டாங்க. நீ சொல்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலில் நான் வேலை செய்யாமல் அவர்கிட்ட பேசிட்டு அன்வான்டாக இருக்கிறதுனால தானே உனக்கு பிரச்சனை, இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க கோவத்தில். அதை பேசி அக்காவை நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வர சொல்லலான்னு வந்தோம். அவன் என்ன நினச்சான்னு தெரியல, நான் வரல நீ போ அப்படின்னு சொல்லிட்டு கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதான் உள்ளே வரலான்னு நீங்கள் இருந்தீங்க, வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வேறு எதுவும்? அக்கா இன்னும் எமோஷ்னலாக தான் இருக்காங்களா? இல்லை நார்மலாக தான் இருக்கா. நீங்கள் போய் பேசுங்க. அவன் ரகு அப்படி தான் கொஞ்சம் எமோஷ்னலாக பேசிடுவான், ஆனால் மனசுக்குள்ளே எதுவும் வச்சுக்கிட்டுலாம் பேச மாட்டான். அந்த நேரத்தில் ஏன் அப்படி பேசினான்னு எனக்கும் தெரியல. அவனுக்காண்டி சாரி கேட்டுக்கிறேன். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த விஷயத்த நான் சொல்லாமல் மறைச்சிருப்பேன். பட் ஆனால் இது என்னைக்காச்சும் தெரிய வந்துச்சுன்னா நீங்கள் வருத்தப்படுவீங்க. அதுவும் இல்லாமல் ரேஷ்மாக்காவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் ரேஷ்மாக்காவுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியும். 2 பேரும் கல்யாணம்னு ஒரு ஸ்டேஜில் வரும்போது இந்த விஷயம் இப்படி பேசினது தெரிஞ்சால் அந்த நேரத்தில் பிரச்சனையாகும். அதான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல. சரி நான் கிளம்புறேன். நேரமாச்சு பாட்டி, வீட்டுக்கு இன்னும் போகல. அம்மா வர தனியாக தான் இருக்காங்க. நான் கிளம்புறேம்மா. சரிப்பா தம்பி, சாப்பிட்டு போப்பா தம்பி. காலையிலேருந்து வீட்டுக்கு போகல, அது இதுன்னு அப்படியே போயிட்டு நேரம். இப்போ போய் அம்மா கூட சேர்ந்து சாப்பிடணும். இல்லைனா அம்மா சாப்பிட்டாங்களே இல்லைன்னு கூட தெரியாது. நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி செம்ம லேட் ஆகிட்டு. நான் கிளம்புறேன் ஆதி. பாய். குட்டி பையனை பார்த்துக்கோங்க, ரேஷ்மாவையும் பார்த்துக்கோங்க. சரிப்பா. குடும்பமே ஒரு வேளை பைத்தியமாக இருக்குமோ? இவன் ஏன் இங்கே நின்று அழுதுகிட்டு இருக்கான்? அவன் என்னன்னா உள்ளே நின்று அழுதுகிட்டு இருக்கான். இவன் வெளியே இருந்து அழுதுகிட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஷோ, இந்த குடும்பத்தில் நான் தான் தெரியாதனமா வந்து மாட்டிட்டுன்னு ஒரு வேலை. சரி என்னமோ, கிளம்புவோம். வாங்க. அது வந்து சாரி கவனிக்கல. தெரியும் கவனிக்கலன்னு. என்ன உள்ளே இல்லாமல் வெளியே வந்து நின்றுருக்கீங்க? உங்கள் வீட்டு தானே, உள்ளே வெயிட் பண்ணலாமே, ஏன் வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லை அது வந்து அது தெரியும். ரேஷ்மா சொன்னாலா? ரேஷ்மா எப்படி சொல்லுவா பாருங்க. புரியல. நீங்கள் உங்கள் அக்கா கிட்ட ஏன் சண்டை போட்டீங்க? உங்களை விட அவளுக்கு நான் தான் முக்கியம்னா? உங்கள் அக்காவுக்கு என்னை விட நீங்கள் தான் முக்கியம். என்னை விடன்னு இல்லை, இங்கே எல்லார விடையுமே நீங்கள் தான் முக்கியம். அதனால தான் சின்ன பிள்ளை மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்கா. யார் என்ன சொன்னாலும் போல்டாக நிற்கிற ரேஷ்மா, நீங்கள் ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் கூட உடஞ்சி விழுந்துருவா. அந்த அளவுக்கு உங்களை பிடிக்கும். இது ஏன் உங்களுக்கு தெரியாமல் போச்சுன்னா எனக்கு தெரியல. அப்புறம் இன்னொரு விஷயம், என்ன கேட்டீங்க? ரேஷ்மா சொன்னாலானே? அவள் தம்பியை அவள் யாரும் முன்னாடி விட்டு கொடுத்துட மாட்டா. அவள் வாயிலிருந்து உன்னை வரவே வராது. அதுவும் அவங்க தம்பியை பற்றி தப்பா அவள் எப்படி சொல்லிடுவா? எனக்கு உங்கள் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க. அவளுக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் சரி, 3வது மனுஷங்க முன்னாடி அவன் தம்பியை விட்டே கொடுத்துடக்கூடாது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருப்பான் அவகிட்ட. என்னென்னமோ பேசி பார்த்தேன், என்னென்னமோ கேட்டு பார்த்தேன். ஆனால் என் தம்பி தான் என்னை திட்டினான், அவனால தான் நான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன்ட்டு ஒரு வார்த்தை அவள் வாயிலேருந்து வரவே இல்லை தெரியுமா? அந்த அளவுக்கு அவளுக்கு உங்கள் மேலே பிரியும். என்னை விட இங்கே இருக்கிற எல்லாரையும் விட அந்த அளவுக்கு அவளை பிடிக்கும். எப்படி ரகு யோசிக்காமல் அவளை காயப்படுத்துறீங்க? பாவம் இல்லையா? அவள் எனக்கு முன்னாடி உங்களுக்கு தான் அவளை ரொம்ப தெரியும், ஒத்துக்கிறேன். ஆனால் தெரிஞ்ச நீங்களே காயப்படுத்தலாமா? அவளுக்கு வலிக்கும்ல. அவளும் சாதாரண மனுஷி தானே, அதுவும் சாதாரண பொண்ணு தானே. அவளும் எவ்வளோ நாள் தான் வலிக்காத மாதிரியே காட்டிப்பா. அவளுக்கும் வலி, வேதனை, காயம் எல்லாமே இருக்கும்ல. சொல்லுங்க, நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யாமல் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதா சொன்னீங்க. ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு அவளுக்காண்டி 1 மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன், வரவே மாட்டாள். சொல்லிவிட்டாலும் வரமாட்டா. அவள் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போகலாமே அப்படின்னு சொன்னால் கூட நின்று பேசிட்டு அப்படியே கிளம்பிடுவா. எங்கே என்னோடய ரூம்குள்ளே அலோவ் பண்ணா, இல்லை நம்ம கேபினில் வந்தால் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசிடுவாங்களோ, டைம் வேஸ்ட் ஆயிருமோ அப்படின்னு நினைக்கிறாள் தான் ரேஷ்மா. என்கிட்ட ஹாஸ்பிட்டலில் அன்வான்டாக பேசவே மாட்டாங்க. நான் வேணால் உங்ககிட்ட நின்று பேசலாம், ஆனால் இது வரைக்கும் உங்ககிட்ட பேசணும்னு ஒரு நாளும் ஷேன் கூட நின்று பேசினதே இல்லை. நீங்கள் வேறு என்ன சொல்லி அவங்கள காயப்படுத்தியிருந்தா கூட அவங்க அந்தளவுக்கு ஹர்ட் ஆகிருக்க மாட்டாங்க. ஆனால் என்ன காயப்படுத்துறீங்க பார்த்தீங்களா சொல்லி. அவள் பாவம் இல்லையா? அவளுக்கும் வலிக்கும்ல. கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. உங்கள் அக்காவுக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இதில் எந்த வருத்தமும் இல்லை. ரேஷ்மாவை எனக்கு பிடிச்சா போதும், திருப்பி அவளுக்கு என்ன பிடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நான் எதிர்பார்க்குறது அதுதான். என் காதல் அவளுக்கு நான் தருவேன். அவகிட்டேருந்து அதே காதல் திரும்பி வரணும்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை, எதிர்பார்த்ததும் இல்லை. என்னை பிடிச்சா மட்டும் போதும் அவளுக்கு. என்ன அவளுக்கு பிடிக்கும், அது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த அளவுக்கு தான் பிடிக்கணும், அந்த அளவுக்கு தான் பிடிக்கணும்னு எனக்கு எந்த எண்ணமும் இல்லை. என்னை பிடிச்சா மட்டும் போதும். அதுவே ரேஷ்மா கிட்டேருந்து அதிகமாக எதிர்பார்க்குற ஒரு விஷயம். அது மட்டும்
மட்டும்தான். தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசி அவளை காயப்படுத்தாதீங்க. பாவம் உடஞ்சிட்டா. இதுக்கப்புறமா ரொம்ப காயப்படுத்திடாதீங்க. அவளை தாங்கிக்க மாட்டான். சரி, நான் கிளம்புறேன். ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. அவள் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சதுக்கு என்ன காரணம்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டது ஒரே காரணம், என் தம்பியை யார் முன்னாலையும் விட்டு கொடுத்துட மாட்டேன் அப்படின்னு அவன் நினச்சது. ஆனால் நீங்கள் அவளை ஈஸியாக விட்டு கொடுத்துட்றீங்களே ரகு. ப்ளீஸ் மறுபடியும் இந்த விஷயத்தை ரிப்பீட் பண்ணாதீங்க. பாவம். சரி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை. சாரி. ஐயோ ரகு, என்கிட்ட நீங்கள் சாரி கேட்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை. சொல்லப்போனால் எனக்கு இதில் எந்த வருத்தமும் இல்லை. என்கிட்ட சாரி சொல்லணும்னு எனக்கு தேவையும் இல்லை. நான் எப்போவுமே இப்படி தான். எனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளோதான். நான் அந்த இடத்த விட்டு ஒதுங்கிடுவேன். பிடிக்கலனா உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். ஆனால் மோஸ்ட்லி பொண்ணுங்க அப்படி இருக்க மாட்டாங்க ரகு. ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அந்த விஷயம் நம்ம உடையது அப்படின்னு நினைக்கும் போது அந்த விஷயத்தால் காயப்படும் போது ரொம்ப வலிக்கும் உங்களுக்கு. இன்னொரு வாட்டி காயப்படுத்திடாதீங்கன்னு தான் சொல்கிறேன். சரி ரகு, கிளம்புறேன். உங்கள் அக்காவுக்கு பிள்ளை வளர்க்க துப்பில்லை. என்ன நேரமும் ஹாஸ்பிட்டல்னு ஹாஸ்பிட்டல்லே கிடக்குறான். அவளுக்கு என் பேரன் கூட இருக்கணும் போல. என் பேரன் உங்கள் அக்காவுக்கு ஒரு நாளும் பார்த்துக்கிறதுக்கு தகுதியே இல்லை. இப்போ வேறு யாரையும் கல்யாணம் வேறு பண்ணிக்க போகிறா நம்ம. இதை எப்படி நிறுத்தணும், என் பேரன் அவகிட்டேருந்து எப்படி பிரிக்கணும் எல்லாமே எனக்கு தெரியும் தம்பி. உங்கள் அக்கா கிட்ட பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். இனிமே தான் இருக்குது என்னோட ஆட்டமே. என் பையன் மறுபடியும் உன்னை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி பேசுகிறான். எவனோ ஒருத்த முன்னாடி அசிங்கப்படுத்தி அனுப்புகிறான். அப்படி தானே? என் சொத்து மொத்தமும் அழிஞ்சாலும் பரவாயில்ல, அவன் பிள்ளைய அவகிட்ட இருந்து எப்படி பிரிக்கிறேன்னு மட்டும் பாரு. எப்படி ஹாஸ்பிட்டல்லே கிடக்கிறவளுக்கு எதுக்கு குடும்பம் குட்டி பிள்ளைய முதல்ல பிரிக்கிறேன்டா உங்ககிட்ட இருந்து. அக்கா, அது வாங்க சார். என்ன விஷயம்? என்ன பேசணும்? அக்கா, அது அவன் ஏதோ தெரியாமல் பேசிட்டான். அதுக்காண்டி எப்படி கூப்பிட்டா எப்படிக்கா? அவனை பற்றி தான் தெரியும்ல. அவன் டக்குன்னு பேசிடுவான். ஆனால் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டான்னு சொல்லி உங்களை பேசுனது தப்பு தான்க்கா, தப்பு இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அவனும் இப்போதைக்கு ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களை பேசுனதுக்கு சொல்லப்போனால் உங்களை விட ஃபீல் பண்ணுறது அவனாக தான் இருப்பான். அந்த பைத்தியக்காரன் ஏன் இப்படி பேசினான்னு தான் எனக்கும் தெரிய மாட்டேங்குது. சாரிக்கா, ஹாஸ்பிட்டலுக்கெலாம் வர மாட்டேன்னு சொல்லாதீங்கக்கா ப்ளீஸ்க்கா. ஹாஸ்பிட்டல் நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கே தெரியும், நாங்கள் 2 பேரும் முன்னாடி ரன் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ஷெட்யூல் அமைச்சு 3 ஷிஃப்டாக பிரித்து ப்ராப்பராக எப்படி லீட் பண்ணணும்னு கைட் பண்ணதே நீங்கள் தான். இப்போ ஹாஸ்பிட்டல் நல்லா போய்கிட்டு இருக்க நிலமையில நீங்கள் மறுபடியும் நான் வரலன்னு சொன்னால் சாரிக்கா. இந்த நேரத்தில் நல்லா இருக்கும் போது நீங்கள் இங்கேருந்து போனால் அது நல்லா இருக்காதுக்கா. எங்களுக்காண்டி ப்ளீஸ் வாங்கக்கா மறுபடியும். அவன் இனிமேல் உங்ககிட்ட அந்த மாதிரி பேச மாட்டாங்க்கா ப்ளீஸ். அவன் என்ன பேசினாலும் நான் மறந்துட்டு அங்கே வரணும், அப்படி தானே? எனக்கு வலிக்கவே வலிக்காது. நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க, நான் கேட்டுட்டு சரின்ட்டு அப்படி வந்து நிற்கணும். அதானடா? அதானே ஆதி நீ எதிர்பார்க்குறது? சொல்லு ஆதி. சரி, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஷாலினிக்கிட்ட நான் ஏன் பேச மாட்டேங்கிற? சொல்லு, நீ ஏன்னா ஷாலினிக்கிட்ட பேச மாட்டேங்கிற? இப்போ இந்த நிமிஷம் எனக்கு பதில் வேணும். அதுக்கா அது ரிசப்ஷனில் சண்டே ஆச்சுல. சரி, சண்டே ஆச்சு. ரிசப்ஷன் முடிஞ்சு 4 நாள் ஆகுதுல்ல. இன்னும் பேசாமல் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ கூட இங்கே தான் ஃபோன் பண்ணா. உனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு பயந்து திட்டுறியா? எதுக்கு? அவள் அந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கா? உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொன்னதுக்கா? சரி, அவள் போயிடுவேன்னு சொன்னதுக்கே நீ இவ்வளோ காயப்படுத்துறியே. அவன் என்னை லிட்ரலி அவ்வளோ கேவலமாக பேசியிருக்கான். அதுக்கு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். உனக்கு நடந்தால் அது பெரிய விஷயம், எனக்கு நடந்தால் அது சாதாரண விஷயம். ஆதி, சொல்லு ஆதி. ஏண்டா, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தானடா இருந்த, கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு என்ன? அது ஒரு பைத்தியம் இங்கேயா ஃபோன் பண்ணிச்சது? அப்புறம் பைத்தியம், மெண்டல், லூஸு, இன்னும் எவ்வளோ வார்த்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்க. பொண்ணுல அதான் உனக்கு அடங்கி போய் இருக்கணும்னு நினைக்கிற போல, உன்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு நினைக்கிற போல, அப்படி தானே? இங்கே பாராதி, ரொம்ப பண்ணாத. பாவம் அவ. ஏன் அவளை இப்படி கஷ்டப்படுத்துகிற? அக்கா, இப்போ அந்த விஷயத்த பேச வரல. இப்போ ஹாஸ்பிட்டல் விஷயத்த பேச வந்திருக்கேன். இங்கே பாரு, இப்போதைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வர மாதிரி இல்லை. எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர மைண்ட் செட்டும் இல்லை. நான் கொஞ்ச நாள் வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் ரன் பண்ணுறதும் ரன் பண்ணாமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம். அக்கா ப்ளீஸ்க்கா. சரி, பேசினவன் எங்க? நீ வந்திருக்க, சார் வரலையா? அது எப்படி வராமல் இருப்பான்? வந்தான், வந்துட்டு ரூம் வரைக்கும் வந்துட்டு என்ன நினச்சான்னு தெரியல, நான் கீழே இருக்கேன், நீ போய் பேசிட்டு வான்ட்டு போயிட்டான். போயிட்டு அவனை கூட்டிகிட்டு வா. அவனை என்கிட்ட கேட்க சொல்லு, அப்புறம் பதில் சொல்கிறேன். பொண்ணுன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் கேட்டுட்டு அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த கேள்வி அவனுக்கு இல்லை,
உனக்கு எதுக்கு கேட்குறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்காத, சரியா? வீட்டில் ஒருத்தி உனக்காண்டி காத்திருக்கா, அங்கே போயிட்டு அவகிட்ட பேசு. கல்யாணம் முடிச்சது எதுக்காண்டி? இப்படி மாறி மாறி வெறுப்பை கொட்டிக்கிறதுக்கா? அவள் உன் பின்னாடி சுற்றி சுற்றி வரான்றதுக்காண்டி ரொம்ப அலட்சியப்படுத்தாத. ஒரு நாள் மொத்தமாக இல்லாமல் போயிடுவா. சரி, அது இருக்கட்டும். இப்போ அவள் வந்து பேசினா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வருவீங்க, அப்படி தானே? அவனை முதல்ல என்கிட்ட வந்து பேச சொல்லு. அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெளிவாக தெரிஞ்சாகணும். தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் வருவேன். அக்கா, அவன் ஒரு லூஸ், அவன் ஏதோ பைத்தியக்காரன் உளறிட்டு இருக்கான். அது என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. ம், ஏதோ பிரச்சனை இருக்குது, அதுதான் அவன் அப்படி பேசியிருக்கான். எனக்கு என் தம்பியை பற்றி நல்லா தெரியும். நீ போயிட்டு அவனை என்கிட்ட வந்து பேச சொல்லு. இத்தனை நாள் என்னை ஒரு வார்த்தை சொல்லிடுவான் தான். இது வரைக்கும் என் தம்பி ஒரு வார்த்தை கூட என்னை சொன்னதே இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சொல்லிட்டு 10வது நிமிஷம் என் காலு கீழே அக்கான்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருப்பான். நான் என் காலில் வந்து விழணும்னு சொல்லலை, ஆனால் என் தம்பியை பற்றி எனக்கு தெரியும். என் தம்பி என்ன திட்டினாலும் என்னை விட்டுட்டு என்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டான். இவ்வளோ தூரம் வந்துட்டு என்னை பார்க்காம போயிருக்கான் அப்படின்னா அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. எனக்கு அது என்னன்னு தெரிஞ்சாகணும். அவனை என்கிட்ட வந்து பேச சொல்லு. அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் நான் வரணுமா வேண்டாமா நான் முடிவு பண்ணிக்கிறேன். அக்கா, சீரியஸாக எந்த பிரச்சனையும் இல்லைக்கா. அது நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னது தான். நார்மலாக பேசும்போது அவன் பேசுறது எப்படி இருக்கும்? எனக்கு எது பிடிக்காதோ, என்ன விஷயத்த பண்ணாதன்னு சொல்கிறனோ அதை அவன் ரிப்பீட் பண்ண மாட்டான். ஹாஸ்பிட்டலில் ராம்குமாரை பற்றி பேசாதீங்கன்னு ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நீ மறந்துட்டியா என்னன்னு தெரியல, ஆனால் அவன் மறக்க மாட்டான். அவன் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பான். அதையும் மீறி அவரை இன்வால்வ் பண்ணி பேசியிருக்கானா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. எனக்கு தெரியணும். தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். அது வரைக்கும் நான் வரமாட்டேன். இதுதான் என் முடிவு. தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்பிப்போ. ஷாலினி 2-3 வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணிட்டா. கிளம்பிப்போ. அக்கா, அப்போ நீயும் என் பேச்சை கேட்க மாட்டேன், அப்படி தானே? போகிறேன்க்கா, போயிட்டு வரேன். சர்ஜரி நாளைக்கு மார்னிங் 9:30க்கு தானே சர்ஜரி? பார்த்துக்கலாம். மார்னிங் நான் வரேன் ஹாஸ்பிட்டலுக்கு, சர்ஜரிக்கு மட்டும். சரிக்கா, போயிட்டு வரேன்.